The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. கொடிக்கம்பங்களை அகற்ற திமுக தன்னிச்சையாக முடிவெடுத்தால் இக்கட்டான சூழல். சிபிஎம் செயலாளர் சண்முகம் இதனை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தோழமை கட்சிகளுடன் திமுக கலந்து ஆலோசித்து முடிவெடுத்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கொடிக்கம்பங்களை அகற்றுவதாக திமுக எடுத்த முடிவு தன்னிச்சையானது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அவர் பேசிய காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். சபாநாயகர் அவர்கள் அப்பா பேசும்பொழுது தமிழகத்தில் அந்த ஜாதிய மோதல்கள் பெரிய லெவலில் இல்லை, என்னுடைய மாவட்டத்தில் இல்லைன்னு உறுதி சொல்றாரு. ஆனா ஆர்டிஐ மூலமாக வெளியிருக்கக்கூடிய அந்த புள்ளிப்பட்டியலே தெளிவாக சொல்லுது 2020 24 வரைக்கும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றது. அதனாலதான் அண்மையில முன்னாள் காவல்துறை ஒரு அதிகாரி கொல்லப்பட்டிருக்காரு. இந்த சம்பவங்கள் பார்க்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, இந்த விஷயத்துல இன்னும் திமுக அதிகமாக கவனம் செலுத்துவதா சபாநாயகருடைய கருத்து ஏற்புடையதா இருக்கு? இல்ல, சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. ஏனென்றால் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்குகளின் எண்ணிக்கையே தமிழ்நாட்டில் இதர மாவட்டங்களோடு ஒப்பிடுகிற போது நெல்லையில் அதிகமாக சாதிய மோதல்களும் சாதிய பாகுபாடு சம்பவங்களும் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு மாவட்டமாகத்தான் திருநெல்வேலி என்பது இருந்திருக்கிறது என்பதற்கு ஏராளமான சம்பவங்கள் இருக்கு. இதை மூடி மறைப்பதனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ஆகவே சபாநாயகர் அவர்கள் சொல்வது ஏற்புடையது அல்ல. மாறாக இத்தகைய சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதற்கும், சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விரைவாக தண்டிக்கப்படுவதற்கும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதியும் நிவாரணமும் தாமதமில்லாமல் கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளில் தமிழ்நாடு அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். அரசு ஊழியர்கள் போராட்டம் தொடர்ச்சியாக ஜாக்டோஜியோ நேத்து கூட பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க வருகிற 5ஆம் தேதி சென்னையில போராட்டம் நடத்த போறாங்க. அவர்களுடைய கோரிக்கை இன்னும் பரிசீலனையே தான் இருக்கு. அரசு இதுல அந்த உங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டம், இதுல என்ன செய்யணும்? உங்களுடைய போராட்டம் நியாயமானது இல்ல. உலகத்தில் அதாவது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பணியாகி பணி ஓய்வு என்பதை அரசாங்கம் தீர்மானித்திற்கு பிறகு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் உழைத்தவர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு கௌரவமாகவும் சுயமரியாதையோடும் வாழ்வதற்கு ஓய்வூதியம் என்பது மிக மிக கட்டாயம். அது எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி. இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்று உறுதிமொழியை 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியிருக்கு. அதை ஏற்றுத்தான் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பெருமளவில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள், ஆதரவளித்திருக்கிறார்கள். அந்த முறையில் அவர்கள் உரிமை கேட்பதற்கான எல்லா விதமான உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள், அதை நிறைவேற்றுங்கள். 2026 தேர்தல் வருகிற போது இப்போது நடக்கக்கூடியது நாங்க வற்புறுத்துறது 2-3 விஷயம் தான். ஒன்று, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மாநில அரசாங்கம் மக்கள் நலனுக்கு, தொழிலாளர்கள் உழைப்பாளி மக்களுடைய நலனுக்கு விரோதமாக அவருடைய அணுகுமுறை இருந்தால் அதை நாங்கள் எதிர்ப்போம். நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய கட்சிக்காரர்களே சரி நிறைய இடங்கள்ல போராட்டம் பண்ணும் பொழுது கைது செய்யப்படுகிறார்கள். கொடிக்கம்ப விஷயம் இருக்கட்டும், விசிக அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்காங்க. இப்படி கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடக்குமுறையை அந்த ஒரு நிலைப்பாடுன்னு எதிர்கட்சிகள் கொடிக்கம்பங்களை அகற்றுவது போன்ற உத்தரவுகளில் ரொம்ப புனிதமானது என்பதை போல திராவிட முன்னேற்ற கழகம் கருதி கொண்டு உடனடியாக அடுத்த 15 நாட்களுக்குள் கம்பங்களை எல்லாம் அகற்றுவது என்று அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்ததை அவ்வளவு பொருத்தமானதாக நாங்கள் பார்க்கல. குறைஞ்சபட்சம் இது அனைத்து அரசியல் கட்சிகளுடைய உரிமைகளையும் பாதிக்கக்கூடிய விஷயம் என்கிற முறையில் குறைஞ்சபட்சம் கலந்து பேசியிருக்கலாம், தோழமை கட்சிகளோட கலந்து பேசியிருக்கலாம். இந்த மாதிரி தன்னிச்சையாக அவர்கள் முடிவெடுத்தது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையை ஏற்படுத்தியிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருக்கிறார். நெல்லையில் சாதிய மோதல்கள் இல்லை என்று சபாநாயகர் தெரிவித்திருப்பது உண்மைக்கு புறம்பானது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசின் அணுகுமுறை மக்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக இருந்தால் எதிர்ப்போம் என்றும் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கிறார். மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.